மழை விட்டும் தூவானம் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேமாரி பாரும் கமருதீனும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகும் அவர்களை பற்றிய பேசு கண்டிப்பா குறையல. இப்போ வந்து அரோராவும், திவ்யாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அரோரா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து சில பேருக்கு வாழ்க்கையில 2வது சான்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து அவங்க அத திருந்திக்கிட்டாங்கன்னா ஓகே அப்படிங்கிறாங்க. 2வது சான்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு தெரியல. திருத்திக்கலாம். ஆனா சில பேருக்கு அவங்கவங்க அப்படிதான் இருப்பாங்க. திருந்துவாங்களா என்னன்னு தெரியல. "ஏய் எனக்கு பாரு பத்தி கூட கவல இல்ல. கமருதீன நெனச்சு தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன்" அப்படிங்கிறாங்க திவ்யா. "என்ன சொல்ற?" ஆமா. அவனுடைய இன்னர் ஃபீலிங் அவன் ஒரு பெரிய நடிகனா வரணும். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நெனச்சான். அவன் பாரு கூட சேர்ந்திருக்க கூடாது. 2 பேரும் சண்டை போட்டாங்களே, அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா இருந்திருந்தா கூட இந்த நிகழ்வு நடந்திருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். பர்ட்டிகுலரா கமருதீன் இல்லன்னா பாரு அது அது அந்த விஷயத்த அவளும் செஞ்சிருக்க மாட்டா. சரி நடந்தது நடந்ததா இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேவா? அப்படிங்கிற மாரி இவங்க பேசிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது அப்படியே கட் பண்ணா பிரஜன். பிரஜன் என்ன சொல்றாருன்னா, பிரஜன் கிட்ட வந்து விக்ரமும், சபரியும் கேட்குறாங்க. "பசங்கலாம் பார்த்துச்சா அந்த நிகழ்வ?" "பசங்க பார்க்கலடா. நான் டிவி பார்க்க விடல. பட் ஃபோன்ல தான் வந்துகிட்டே இருக்க." அது ஃபோன்ல பார்த்தாங்க. அப்ப கேட்டாங்களாம். "ஏன் பார்வதி ஆன்டி இப்படி நம்ம அம்மாவ தள்ளி விட்டாங்க?" "ஏய் அது வந்து கேம்டா" அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அவங்க தள்ளி விட்டாங்கன்னா, ஏன் கமருதீன் மாமாவும் தள்ளி விட்டாரு? "ஏய் அது ஒரு கேம்" அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சேன். பட் அவங்க ஸ்கூலுக்குலாம் போறாங்களே, இதையே பேசியிருப்பாங்க போல இருக்கு. நான் அதுதான் பயந்தேன் அப்படிங்கிறாரு சபரி. ஆமாமா என்ன பண்றது? அது நடந்திருக்க கூடாது. பட் விடு அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உங்க 4 பேருக்கு நான் அரணா இருக்க போறேன் அப்படிங்கிற மாரி பிரஜன் சொல்றாரு. நாம என்ன நெனைக்கிறோம்னா, இது ஒரு கேம்னு இப்போ அழகா சொல்றார்ல பிரஜன். அது அன்னைக்கே அவரு அத நெனைச்சிருந்தாருன்னா, இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. அவரு அன்னைக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் உள்ள இருக்கிறதுனால, அத ஒரு வெளியில இருந்து அவர் கேம் ஆடிட்டார். எல்லாருமே சந்தர்ப்பத்துக்கு ஏத்தா மாரி தன்னை மாத்திக்கிறாங்கங்க. அவ்வளோதாங்க. இங்க யாரும் நல்லவர்களும் இல்ல, கெட்டவர்களும் இல்ல. அவங்கவங்க சந்தர்ப்பத்த எதிர்பார்க்குறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்க அத பயன்படுத்த நெனைக்கிறாங்க. பயன்படுத்துறதுல யார் சரியாக பயன்படுத்துறார்களோ, அவங்கள மக்கள் கொண்டாடுறாங்க.